ஃபைலில் போயிட்டு நேற்று சேவ் பண்ண ஃபைல் ஓப்பன் பண்ணி நம்ம வந்துட்டு நேற்று கோல்டுன்னு சொல்லி சேவ் பண்ணி ஃபைல் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு நாம் இன்றைக்கி வந்து 2 டாபிக் பார்த்துக்கலாம். செட்டு ரீசெட்டு, செட்டாலு ரீசெட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த 2 டாபிக் மட்டும் இன்றைக்கி பார்த்துக்கலாம். இங்கே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி 0.01 வரைக்கும் இன்புட் யூஸ் பண்ணாங்க. 0.02 போட்டு இதை வந்து ஆனுன்னு போட்டுக்கிறேன். அடுத்து செட்டு அட்ரஸ் வந்து கொடுக்கணும். அவுட்புட் அட்ரஸ் நம்ம ஆல்ரெடி 100.00 யூஸ் பண்ணது 100.0 நான் இங்கே கொடுக்குறேன். அடுத்து ரீசெட் போட்டுக்கலாம். ரீசெட் ரீசெட்டு அது என்ன அட்ரஸ் நம்ம அங்கே போட்டோமோ அதை தான் இங்கே ரீசெட் பண்ண போகிறோம். ரீசெட் போட்டாச்சு. இதுக்கு வந்துட்டு ஒரு ரீசெட் பட்டன், இது அந்த அட்ரஸ் 0.03 கொடுத்துடலாம். இதை வந்து ரீசெட் பண்ணி வச்சுக்கலாம். போட்டாச்சு. எதுக்கு ஒரே அட்ரஸ் வந்துட்டு செட்டு ரீசெட்னு போட்டுருக்காங்கன்னா, ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இதை ஆன் பண்ணி செட் பண்ணிட்டோம்னா திருப்பி அது ஆன்லேயே தான் இருக்கும். அந்த பட்டனை ஆஃப் பண்ணிட்டாலும் நமக்கு வந்துட்டு ஆஃப் இதுக்கு போகாது. அதனால் வந்துட்டு ரீசெட் பண்ணணும். நான் ஒரு ப்ரோக்ராம்லேயே காட்டுறேன், நீ பாருங்கள். அது வந்துட்டு ஆன் பட்டன் செட் ஆயிடுச்சு. திருப்பி நான் ஆன் பட்டனை ஆஃப் பண்ணுறேன். அது செட்லேயே தான் இருக்குது அந்த இது. நம்ம திருப்பி எப்போ ரீசெட் பட்டனை போயிட்டு நம்ம ஆன் பண்ணுறோமோ அப்போ தான் ரீசெட் ஆகும். ரீசெட் பட்டனும் ஆனில் இருக்குன்னா, ஆன் பட்டனும் ஆனில் இருக்குன்னா நம்ம ரீசெட் பட்டனை தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ எப்பவுமே ரீசெட்டும் ஆனும் ஃபஸ்ட்டு ஆனில் இருந்ததுன்னா டைமர் கவுண்டர் எந்த ஒரு இதுக்குமே விஎல்சியில் ரீசெட் பட்டனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் போகும். ஆன் பண்ணிடுறேன், ஆஃப் பண்ணிட்டேன். ஆன் பண்ணியிருந்தது இப்போ அவுட்புட் நமக்கு வந்து ஆன் ஆயிடுச்சு. இது எதுக்காக நம்ம செட்டு ரீசெட் யூஸ் பண்ணுறோம்னா, இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது பாருங்கள், இந்த மோட்டரை ஆன் பண்ணுறதுக்கு நாம் இங்கே ஒரு ஐஓ, இங்கே ஒரு ஐஓ, இங்கே ஒரு ஐஓ, 3 ஐஓ யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு அவுட்புட்டை ஆன் பண்ணுறதுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஓ, இங்கே ஒரு ஐஓ, டோட்டலாக 2 ஐஓ தான் இருக்குது. ஒரே ஒரு அவுட்புட் தான் 100.0 வந்துட்டு நமக்கு இது ப்ரோக்ராமிங்கில் மட்டும்தான் இது வரும். அவுட்புட்டில் வந்து ஒரே ஒரு அவுட்புட்டு தான் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு ஐஓ வந்து குறையுது. ஒரு ஐஓ நமக்கு குறையிறங்காட்டி நமக்கு வந்துட்டு பிஎல்சியோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். நமக்கு ஃப்ரீக்வன்சி வந்து அதை விட அதிகமாக ஸ்பீடான ஒரு இதாகும். நமக்கு ஒரு குறிப்பிட்ட செகண்ட் வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக வந்துட்டு பிஎல்சியில் செட்டு ரீசெட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த இது இப்போ அட்ரஸில் போய்ட்டு செக் பண்ணிக்கிறதுனா மெமரியில் போய்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஆனில் இருக்கா அவுட்புட்டு இப்படின்ட்டு பார்க்குறதுக்காக. இது வந்துட்டு நம்ம 2 பிட்டில் இருக்குது, சிங்கிள் பிட்டாக மாற்றியாச்சு. இது 100. ஸோ 100 நம்ம செஞ்சு பண்ணியாச்சு. ஆன்லைனில் போய்ட்டு மானிட்டர் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 100.0 இங்கே 100.0 ஆனில் இருக்குது. நான் வந்து திருப்பி ரீசெட் பண்ணோம்னா அதை வந்து நமக்கு ஆஃப் ஆயிடும். 100.0 ஆஃப் ஆயிடுச்சு. இதே தான் இங்கே வந்துட்டு நம்ம இதை ஆன் பண்ணுறோம். ஸ்டார்ட் பட்டனை நமக்கு 100.00 எப்படி நமக்கு ஆன் ஆச்சோ ஒன்று, திருப்பி நம்ம ஸ்டாப் பட்டன் ஆன் பண்ணும்போது எப்படி அது வந்து திருப்பி 0வாக மாறிச்சோ சேம் அதே மாதிரி தான் நமக்கு வந்துட்டு நம்மளோட டைம் ஸ்பீடை வந்து அதிகரிக்க ஒரு மிஷினோட யூஸ் பண்ணுறோம்னா அந்த மிஷினோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு நமக்கு ஹோல்டிங்க்கு லேச்சிங் அண்ட் லேச்சிங்னு சொல்லுவோம். ஹோல்டிங்கு அந்த மேலே இருக்கிறதைய அந்த ஹோல்டிங்க்கு அடுத்தபடியாக நமக்கு ஒரு இதை இது பண்ணுறதுக்கு செட்டு ரீசெட்டு இதுதான் நமக்கு பிஎல்சியில் வர ஒரு இது நம்மளோட ஐஓஸை குறைச்சிக்கிறதுக்காக. அடுத்தது வந்துட்டு நம்ம செட்டால ரீசெட்டால பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு இது பண்ணாலும் மானிட்டர் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டு அதுக்கடுத்து சிமுலேஷனில் போயிட்டு ஒரு ஆன்லைன் சிமுலேஷன் கொடுத்தீங்கன்னா இதாகிடும். இந்த ஃபைல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ணிடலாம். அவ்வளோதான்.